யாக்கோபு பக்தருடைய வாழ்வில் ஒரு நாள் சூரியன் உதயமாயிற்று. கலக்கமும் பயமும் திகிலும் நிறைந்தவராக தேவ சமூகம் சென்றவரின் வாழ்வில் அனைத்தும் மாற்றப்பட்டவராக வாழ்வில் ஒரு புதிய துவக்கம் அன்று அவருக்கு ஏற்பட்டது. அதையே ஆதியாகமம் 32:31 சூரியன் உதயமாயிற்று என்கிற வார்த்தை அடையாளமாக சுட்டுகிறது. பிரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வழக்கமாக வந்து போகும் நிலையில் இல்லாது உண்மையான மாற்றமுடையதாக தேவனுக்கும் மனிதருக்கும் பிரயோஜனம் மிகுந்த வாழ்க்கையாக மாற்றம் பெற்று விளங்க வேண்டும் என முதலாவது நம் வாஞ்சையும் ஏக்கமும் கொண்ட மக்களாக விளங்க வேணும். தேவன் தமது கிருபையின் இரக்கத்தினாலே யாக்கோபு பக்தரை எத்தன் என்னும் பழைய இருளான வாழ்விலிருந்து இஸ்ரவேலாகிய பக்தன் என்றும் தேவ பிரபுவாகவும் மாற்றினது போல நம்மையும் 2026 புதிய ஆண்டில் நம் வாழ்வு தேவ வல்லமையையும் அவரின் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் வாழ்வாக அமைந்துவிட ஜெபிப்போம், ஒன்றிணைவோம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.